வணக்கம் மேசராசி நண்பர்களே. வரக்கூடிய வைகாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானையே பார்ப்போங்க. குரு பகவான் இப்போ தான் உங்களுடைய ராசியை விட்டு விலகி இருக்கு. இரண்டாவது ராசியான ரிஷப ராசிக்கு போயிருக்கு. இதுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு கேட்டால் இது ஒன்று தான். ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாள் உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்துச்சு. ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடாது. ஜென்மத்தில் குரு இருந்தால் நிறைய குழப்பம் வந்துடும். மனசில் நிம்மதி இருக்காது. ஒரு சிலரால் சரியாக தூங்கக்கூட முடியாது. ஏதாவது ஒரு கவலைகள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் ஜென்மகுரு அப்படிங்கிறனால வனவாசம் போகணுன்னு இருக்கும். வனவாசம் போகணுங்கிற போது எதையாவது நாம் இழக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஏதோ ஒன்றை நம்ம இழந்துருவோம். இழக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ மனசில் நிம்மதி இல்லாமல் போயிருந்திருக்கும். சிலருக்கு கடனால் பிரச்சனை இருந்திருக்கும். பணத்தினால பிரச்சனை இருந்திருக்கும். சிலருக்கு குழந்தைகள் பற்றிய கவலைகள் இருந்திருக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்துகள் வந்திருக்கலாம் பிள்ளைகளுக்கு. அல்லது ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகளை வச்சு கவலைப்பட வேண்டியது வந்திருக்கும். ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸுனால் வில்லங்கங்கள் வந்திருக்கும். அல்லது கோர்ட்டு கேஸ் வந்துருமோன்னு பயம் வந்திருக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. கணவன் மனைவி வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உறவு முறைகள் சரியாக போயிருக்காது. அப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அதிகமாகவே போயிருந்திருக்கும். அதனால் குடும்ப வாழ்க்கையிலையும் சில மேசராசிக்காரவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போயிருந்திருக்கும். ஆக குரு ராசி மேலே இருந்தது உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே பாதிப்பை கொடுத்துருந்துருக்கும். சிலருக்கு வேலை விஷயத்தில், சிலருக்கு தொழில் விஷயத்தில், சிலருக்கு பொருளாதார விஷயத்தில், இப்படி எல்லாமே பாதிப்புகள் தான் குரு ராசி மேலே இருந்தாலே. இப்போ அது விலகிருச்சு. ரிஷபராசிக்கு குரு போயிட்டார். அப்போ இனிமேல் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தான் பொருளாதாரத்துக்குடைய கிரகம். அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்கும். அதாவது பண வசதி நமக்கு நல்லா இருக்கும். பண தட்டுப்பாடு இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வருமானம் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இதனால் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரிலாம் நல்லா கிடைக்கும். தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்குற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதனால் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பலப்படும். அதே மாதிரி குரு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கிறனால நிறைய மேசராசிக்காரவங்க இந்த கடன்களை மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இனிமேல் கடன்கள் எல்லாம் படிப்படியாக அடைஞ்சிக்கிட்டே வரும். அந்த கடன் டார்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ கடனால் நிம்மதி பெறுற காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருந்துருப்பீங்க. அந்த பணம் வராமல் இருந்திருக்கும். அந்த வராத பணம் கூட இப்போ வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள்னால நன்மைகள் கிடைக்கும். கோவில்னால நன்மைகள் கிடைக்கும். பெரியோர்கள்னால நன்மைகள் கிடைக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் சாதகமாக உங்களுக்கு வரும். ஆக குரு இரண்டாவது இடத்துல இருக்கிறது சர்வ யோகத்தையும் சர்வ பாக்கியத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும். இனிமேல் ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் கூட விலகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. அடுத்து சனியை எடுத்துக்குவோம். சனி பகவான் 2015 உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்தவர் அவர் தான். அப்போ
பலருடைய வாழ்க்கை வந்து பாழா போன மாதிரி ஆயிடுச்சு 2015 எத்தனையோ போராட்டங்கள், எதுலேயுமே வந்து ஜெயிக்க முடியல. அப்படி தான் ஆகிப்போச்சு. தோல்விகள் மட்டும்தான் வந்து வந்திருந்திருக்கும். அதை மட்டும்தான் நீங்கள் சந்திச்சிருந்திருப்பீங்க. இழக்கக்கூடாத எல்லாமே இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வந்திருக்கும். சொத்து பத்துக்கள் எல்லாமே சிலருக்கு வந்து கையை விட்டு போயிருந்திருக்கும். ஆக உங்களுடைய ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு காரணமாக இருந்தது சனி பகவான் தான். ஆனால் அந்த சனி பகவான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்போ சனியினால் இனிமேல் வந்து உங்களுக்கு சர்வ பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி தொழிலில் வந்து நல்ல லாபங்களை கொடுக்கணுன்னு இருக்கும். அதே மாதிரி எடுத்த காரியங்களில் வந்து வெற்றியை கொடுக்கணுன்னு இருக்கும், கொடுக்கும். அந்த சனி பகவான் வந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்க வைக்கக்கூடிய கிரகம். நீங்கள் யார்கிட்டையாவது போய் ஏதாவது உதவிகள்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகுந்த யோகத்தை வந்து அந்த சனி வந்து கொடுப்பாருங்க. அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்களுக்கு மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ உங்களுடைய மூத்த சகோதரருக்கு சர்வ பாக்கியமும் கிடைக்கும். அவர் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும். சனி பகவான் தான் 2வது திருமணத்துக்குடைய கிரகம். அப்போ சில மேசராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே அந்த திருமண உறவில் வந்து பிரச்சனை வந்திருக்கும். ஒரு சில கணவன் மனைவிக்கு வந்து டைவர்ஸே கூட ஆகிருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு வழியில் டோட்டலாகவே வந்து பிரிஞ்சிருந்திருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு மறு திருமணம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை அந்த சனி பண்ணித்தரும். அதனால் அந்த மாதிரி முயற்சி எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக எடுங்க. உங்களுக்கு வந்து வெற்றிகள் வந்து கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். அதே போல் சனி பகவான் வந்து தகாத உறவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய கிரகம். தகாத உறவுகள் அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது தேவையில்லாமல் அடுத்தவங்களோட வந்து நம்ம பழகிறது. இப்போ ஏற்கனவே கணவன் மனைவி வந்து இருப்பாங்க. அந்த கணவன் வந்து மனைவியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட பழகிறது, அல்லது மனைவி கணவனை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களோட வந்து பழகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகமாகவே வந்து நடக்கும், பார்த்துக்குங்க. ஆனால் அப்படி நடக்கிறதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷமாகலாம் இருக்கலாம், உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு கெட்ட பேரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், சரிங்களா? அதே போல் இந்த இளம் வயதில் இருக்காங்கல்ல, அந்த இளம் வயதில் இருக்கவங்களுக்கு லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் அந்த சனி பகவான் வந்து உருவாக்கி கொடுப்பார். அப்போ மேசராசியில் இருக்கக்கூடிய அந்த பருவ வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த காதல் வயப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சனி தான் செஞ்சு கொடுப்பார். அதனால் காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக வந்து இந்த காலம் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ஆனால் அந்த தகாத உறவுன்னு சொல்கிறேன்ல, அந்த விஷயத்தில் மட்டும் விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா வீணாவில் மன கஷ்டங்கள் தான் வந்து உங்களுக்கு வருது அந்த தகாத உறவில். ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து பெருசாக வரலை. ஒரு சில நேரம் சந்தோஷமாக இருக்கும், சில நேரங்களில் வந்து சந்தோஷம் இருக்காது. அதனால் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லதுங்க. சரி, அடுத்து சூரிய பகவானை எடுத்துக்குவோம். சூரிய பகவான் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி தான். வைகாசி மாதத்தில் ரிஷபராசியில் தான் சூரியன் இருப்பார். 5ஆம் அதிபதி 2ல் இருக்கிறது வந்து பெற்ற பிள்ளைகள்னால நமக்கு வந்து ஆதாயங்கள் வந்து கிடைக்கும். பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்தில் வந்து உதவிகள் கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் வந்து நமக்கு வெற்றியை கொடுக்கும். அரசாங்க அலுவலர்கள், அரசியல்வாதிகள்லாம் நமக்கு உதவிகரம் நீட்டக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் வந்து இருக்கும். 2வது ராசியில் சூரியன் இருக்கனால ஒரு சிலருக்கு இந்த கண்ணில் பாதிப்பு வரும்.
கண்ணு வலி வர்றது, அல்லது கண்ணில் ஏதாவது உறுத்துறது, கண்ணில் நீர் வழியிறது, அல்லது கண்ணில் ஏதாவது இந்த தூசு திரும்பப்படுறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து கொஞ்சம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம்னா, சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசி மேலே தான் இருக்கார். சுக்கிரன் வந்து ராசி மேலே இருக்கிறது நல்லது. அவர் என்ன செய்வாருன்னா, வீடு கட்டணுங்கிற எண்ணத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு சிலருக்கு. அல்லது வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இல்லைன்னா பழைய வீடை திருத்தி அமைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அந்த சுக்கிரன் தான் வந்து உங்களுக்கு உருவாக்குவார். அந்த காரியங்களில் நீங்கள் செய்யணும்னா தாராளமாக செய்யலாம். ஒரு சிலருக்கு எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், வாங்கலாம். அதே மாதிரி சுக்கிரனும் வந்து காதலுக்கும் காமத்துக்கும் உடைய கிரகம்தான். அப்போ அவர் ராசியில் இருக்கிற போது அந்த காதல் எண்ணங்களும் காம எண்ணங்களும் வரும். அப்போ நாம் யாரையாவது சந்திப்போம், புதுசாக சந்திப்போம். அப்போ அவங்கக்கிட்ட வந்து மறுபடியும் பேச முடியாதா, பழக முடியாதா, அவங்கள பார்க்க முடியாதா, அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வராதா, பேச மாட்டோமா, அவங்ககிட்ட பழக முடியாதா, இப்படின்னெல்லாம் ஒரு இனம் புரியாத தவிப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடியது தான் அந்த சுக்கிரன். அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த தவிப்புகள் வந்து இருக்கும். அப்போ அந்த எண்ணங்களும் உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு காலமாக வந்து இந்த காலம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மனசில் இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தான் சுக்கிரன். அதனால் அந்த சந்தோஷத்தை கொடுப்பார். அதே சுக்கிரன் வந்து வைகாசி 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு வந்து போயிடுவார். ரிஷபராசிக்கு சுக்கிரன் போனோன்னையும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு பொதுவாக பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ 2வது ராசியில் போனோன்னே உங்களுக்கு பணவரவு வந்து இந்த மாதம் சரளமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த வகையில் பணம் வரணுமோ அந்த வகையில் உங்களுக்கு பணம் வரும். அதாவது எந்த வகையில் நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது கிடைக்கும். இப்போ போய் ஒரு யார்கிட்டயா கடன் கேட்டாலும் கிடைக்கும், லோன் கேட்டாலும் கிடைக்கும். ஆக ஏதோ ஒரு வகையில் பணப்பிரச்சனை வந்து நமக்கு தீரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும், பணம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். 7ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான் உங்களுக்கு. அப்போது இந்த திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாள் திருமணம் முடியலைன்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி பெறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஒன்று திருமணமே கூடிய சீக்கிரம் நடக்கும், இல்லைன்னா நிச்சயதார்த்தம் போன்ற காரியங்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். புதன் பகவான் வேற உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். புதன் உங்களுடைய ராசியில் இருந்தால் அலைச்சல் திருச்சலை வந்து கொடுப்பார், நீண்ட தூர பயணங்களை வந்து கொடுப்பார். அப்போ எங்கேயாவது நம்ம போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பலன்களை தான் அந்த புதன் வந்து உங்களுக்கு கொடுப்பார். அப்போ ஏதோ ஒரு வகையில் வெளியூர் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி நம்ம போவோம். அதனால ஒரு சிலர் வந்து தொழிலை கவனிக்க முடியாது, கொஞ்சம் வேலையை கவனிக்க முடியாது, அந்த தொந்தரவு மட்டும் இருக்கும். அதே மாதிரி உறவை பலப்படுத்தணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க, உறவு வந்து நல்லா பலப்படும். படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து நிறைய பேத்துக்கு வரும், விட்ட கல்வியை மீண்டும் தொடரணுங்கிற எண்ணங்கள் வரும். அதனால் படிப்புக்கு சாதகமான ஒரு காலமாக இந்த காலம் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த புதன் பகவான் வந்து வைகாசி 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். ரிஷபராசியில் புதன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பணவரவை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. 12ல் வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கார். 12ல் செவ்வாய் பகவான் இருந்தால் சொத்துக்கள் விரயமாகும். ஒரு சிலர் வந்து சொத்துக்களை விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும், ஒரு சிலருக்கு சொத்துக்களை வந்து அடமானம் வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். வைகாசி 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் வந்து மேசராசிக்கு வந்து வந்துடுவார். மேசராசிக்கு வந்த உடனேயே உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். வைகாசி 18லேருந்து அங்கிட்டு ஒரு 2 மாதம் அந்த டென்ஷன் என்ன மாதிரி இருக்கும்னா, நீங்கள் நினச்சி பார்க்காத வகையில் ஏதாவது ஒரு சில காரியங்கள் வந்து திடீர்னு நடக்கும். அப்போ திடீர்னு நடந்தோடனே நமக்கு ஒரு ஷாக் ஆன மாதிரி இருக்கும். என்னடா இப்படி நடந்துருச்சே அப்படின்னு ஒன்று கோவப்படுவோம், நிறையா டென்ஷன் ஆகும். இல்லைன்னா என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி வருத்தப்படுவோம். அந்த ஒரு வேலையை வந்து செவ்வாய் செய்வார். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட தொடர்புடைய வேலைகள் ஏதாவது செய்யணும்னு நினச்சா அதை வந்து உங்களை செய்ய வைப்பார். அதே மாதிரி ஒரு சிலருக்கு காவல்துறை தொடர்புடைய வேலைகளை வந்து செய்வார். அதாவது ஏற்கனவே யாராவது வந்து நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்ம போய் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்,
இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாமாங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த காவல் நிலையம் போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் சில மேசராசிக்காரவங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும். சிலருக்கு காவல்துறையில் வேலை பார்க்கணும், இராணுவத்தில் வேலை பார்க்கணுங்கிற எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களும் ஈடேறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராகுவை பொறுத்தளவு உங்களுக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். 12ல் ராகு இருந்தால் விரைய செலவுகள் வரும். விரைய செலவுகள் வந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனமான செலவுகளாக தான் வரும். நல்ல செலவுகள் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கேது பகவானை பொறுத்தளவுக்கு 6வது ராசியில் இருக்கும். அது சிலருக்கு பல்லில் ஏதாவது பிரச்சனை அல்லது கண்ணில் ஏதாவது பிரச்சனையை கொடுப்பார். மிகுந்த பாதிப்பு ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரியான பலன்களை தான் இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேசராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மேசராசி நண்பர்களே.